மழை காலம் நெருங்கிட்டு இருந்தது. உட்பெக்கர் மிங்கு மற்றும் பிங்கு 2 பேரும் நதி கிட்ட நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. மிங்கு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பேசு, இல்லனா எனக்கு பிடிக்காதவங்களுக்கு கொடுத்து அப்பா என் கல்யாணத்தை முடிச்சிடுவாரு. உண்மையை சொல்லப்போனா நானும் அதான் யோசிச்சேன். இப்போ நீ சொல்லிருக்கல, இன்னைக்கு நான் உங்க அப்பாவை மீட் பண்றதுக்கு கண்டிப்பா வரேன். சாயந்தரம் நேரத்துல பிங்கி அவங்க அப்பா கூட தனியா இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட இப்படின்னு சொல்லுது. நான் என்னோட நம்பரை மீட் பண்ணிட்டு வரேன். நீ வீட்டை எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கோ. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எதுக்கு நீ தயங்குற? உங்களை பார்க்க ஒருத்தர் வராரு, நீங்க எங்கேயும் போகாதீங்க. பிங்கு அப்படி சொன்னதால அவங்க அப்பா எங்கேயும் போக மாட்டாரு. மிங்கு அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வருது. வணக்கம் அப்பா. வணக்கம். அப்பா, நானும் பிங்கியும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறோம். அதை பத்தி கேட்கதான் நான் வந்தேன். அப்படி கேட்டதும் பிங்கு சைலண்டா இருந்ததால அவங்க அப்பா இது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. சரி, சொல்லு, நீ என்ன வேலை பாக்குற? சம்பளம் எவ்வளோ? மிங்கு யோசிக்கிறான். இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மிங்கு எப்பவே நினைச்சதே இல்ல. சொல்லு, அமைதியா இருக்கிற? இப்போ எனக்கு வேலை இல்லை. அப்பா அம்மா கூட அந்த கருப்பு மலைக்கு கீழே நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் என் பொண்ணு நீ எப்படி பார்த்துப்ப? சொல்லுப்பா. அப்ப இதுக்கு தகுதி இல்லாதவ மிங்கு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் வாயில இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வராது. ஓட்பேக்கர் மரத்தை மட்டும்தான் ஓட்டப்பட முடியும். அதை விட்டு வேற வேலை என்ன இருக்கு? அந்த வேலையை பண்ணி காசு அதிகமாக சம்பாதிக்க முடியாது. அதனால நீ என் பொண்ண மறந்துருப்பா. அது கேட்டதும் மிங்கு மற்றும் பிங்கு ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் மிங்கு அங்கிருந்து பறந்து நதி பக்கத்துல இருக்க ஒரு மரத்து பயில போய் உட்காருது. அப்போ உண்மையத்த சொன்னாங்க. நான் ஒரு தண்டம். கடவுள் என்ன ஓட்பேக்கரை எனக்கு உருவாக்குனாங்க. அப்ப டீனு பக்ஷி அழுதுகிட்டே அந்த மரத்து மேல வந்து உட்காருது. அட பறவையே, நீ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? இந்த மழை நம்மள மாதிரி குட்டி குட்டி பறவைகளை நாசனம் பண்றதுக்காக தான் வருது. அதை யோசித்து அழற. சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மாதிரி பறவைகளோட மழை வெயிலும் காத்தும் குளிரும் தாங்கும். ஆனா இந்த மழை அதை தாங்காது. மழை வந்துச்சுன்னா என்னோட கூண்டு நாசம் ஆயிடும், தெரியுமா? அதுவும் சரிதான். ஒரு கூண்டை கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனா அது உடைச்சு போடுறதுக்கு 1 நிமிஷம் போதும். சந்தையில எங்கள மாதிரி குட்டி குட்டி பறவைங்களுக்கு யாராவது வீடு வித்தாங்கன்னா நல்லா இருக்கும். வெயிலு மழை காத்து தாங்குற மாதிரி ஒரு வீடு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த நேரத்துல ஒரு தேங்காய் மேல இருந்து கீழே விழுது. அப்ப 2 பேரும் அந்த தேங்காவை பாக்குறாங்க. எவ்வளவு பெரிய தேங்காவா! அவ்வளவு மேல இருந்து விழுந்தோ இது உடைஞ்சு போல. எங்களோட கூண்டு கூட இது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்ப மிங்கு மைண்ட்ல ஒரு சரியான ஐடியா வருது. உடனே அது அந்த தேங்காய் கிட்ட பறந்து போகுது. அதுக்கப்புறம் அதோட வாயால அந்த தேங்காய்ல ஒரு ஓட்டை போட ஆரம்பிக்குது. ஓட்டை பெருசாக ஆக அதுக்குள்ள இருந்த தண்ணி வெளியே வந்துடுது. ஒருவேளை இந்த தேங்காய் நாரை வச்சு அந்த வேலையை முடிக்கலாம். இதை பத்தி தான் அந்த டீனு பறவை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன, மிங்கு உட்பெக்கர் அதுக்கு பிடிச்ச வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஓட்டை நல்லா அழகா ரவுண்ட் ஆகுற வரைக்கும் அதை ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே ஒரு நல்ல அழகான வீடா தெரிய ஆரம்பிக்குது. டீனு பறவையே, இங்க வா. அண்ணா, இதோ வந்துட்டேன். இந்த நாறு கூண்டுக்குள்ள போய் பாரு. இத நான் உனக்காக உருவாக்குனேன். என்னது, தேங்கால வீடா? இரு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை உள்ள போய் பாக்குது. அடவா, இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. உள்ள வெள்ளை கலர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம படுக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. வெளியே இருந்த உட்பெக்கருக்கு அது கேக்குது. அடேங்கப்பா, எல்லாரோட கஷ்டத்தை நான் நீக்கிட்டேன். நான் இப்படியே நிறைய வீடுகளை கட்டுவேன். அதை வித்து வியாபாரமும் ஆக்குவேன். ரொம்ப ரொம்ப நன்றி மிங்கு அண்ணா. ஆனா இதை ஏதாவது மரத்துல கட்டணுமே.
கீழே இருந்தா அதுக்கப்புறமா எங்களோட உயிருக்கே இது ஆபத்தாயிடுமே. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இது மரத்துல தொங்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அப்ப ஒரு கழுகு மேல பறந்துகிட்டு இருக்கும். எனக்கு ஏதாச்சும் வேலை கிடைச்சதுன்னா என் பொண்டாட்டிக்கிட்ட நான் திரும்ப போயிடுவேன். அவன் என்கிட்ட சொல்லிட்டா உனக்கு வேலை கிடைக்கலன்னா வீட்டுக்கு வராதுன்னு. கழுக பார்த்ததும் மிங்கு அவனை அவங்க கிட்ட வர சொல்லி கூப்பிடுறான். காலு கழுகு, என்கிட்ட உனக்காக ஒரு வேலை இருக்கு. இந்த தேங்காய் நாரை வச்சு நான் வீடெல்லாம் உருவாக்கிட்டே இருக்கேன். நீ என்ன பண்ணணும்னா வீடெல்லாம் முழுமையானதும் அதை தூக்கிட்டு போய் யாருக்கு எந்த மரத்தில் வேணுமோ அங்கே போய் தொங்க விடணும். நான் கண்டிப்பா பண்ணுவேன். சொல்லுங்க, இதை தூக்கிட்டு நான் எங்க போகணும் சொல்லுங்க. ஏன் கூட வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கழுகு அந்த தேங்காவை அதோட காலிலே எடுத்துக்கிட்டு அந்த பறவை பின்னாடியே போகுது. அதுக்கப்புறம் அந்த பறவையோட மரத்துக்கிட்ட போய் அது சொன்ன கிளையிலேயே அந்த வீட்டை மாட்டி விட்டுடுது. இந்த வேலையை பண்றதுனால ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி காலு பறவை மிங்கோட சேர்ந்து வேலையை செய்ய ஆரம்பிக்குது. இதே மாதிரி மிங்கு எல்லா தேங்காயிலையும் ஒரு வீடை உருவாக்குது. இந்த வீட்டை வாங்கறதுக்காக எந்தெந்த பறவை வருதோ அந்தந்த பறவை கூட போய் அவங்க காட்டுற மரத்துல காலு பறவை வீட வச்சுட்டு திரும்பி போயிடும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காட்டுல இருக்க எல்லா பறவையும் அவங்க வீட வாங்கிடுறாங்க. பார்க்க காட்டுல வெறும் அந்த வீடு மட்டும் தான் இருந்தது. இந்த மாதிரி மழை வந்த பிறகு கூட எல்லா பறவைகளும் ரொம்பவே சந்தோஷமா கூண்டுல இருந்தாங்க. அப்புறம் மிங்கு கூட ரொம்பவே நல்லா பணத்தை சம்பாதிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவன் பிங்கோட அப்பாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறான். வணக்கம் அப்பா. வணக்கம். சொல்லு, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? அந்த நேரத்துல பக்கத்துல இருக்க லாலு பறவை அங்க வருது. என்னப்பா மிங்கு, நீயா? எப்படிப்பா இருக்க? ஷாலி, இவன் யாருன்னு தெரியுமா? இவன் யாருன்னு எல்லா பறவைகளுக்கும் தெரியும். இவன் எல்லா பறவைகளோட உயிரை காப்பாத்தினவன், எல்லாருக்கும் வீட செஞ்சு கொடுத்தவன் இவன். பாத்துருக்கேன். எல்லா வீடையும் இவன் தான் கட்டி கொடுத்தான். நம்மளுக்காக கட்டிக்கிட்ட வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாததால மழையில அது ரொம்பவே நாசமா இருந்தது. இவன் அத புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான மாதிரி ஒரு வீட எங்களுக்கு பண்ணி கொடுத்தான். இப்ப எல்லா பறவைகளும் அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, யாருக்கிட்ட எல்லாம் பணம் இல்லையோ அவங்களுக்கு ஃப்ரீயாவே இவன் வீட பண்ணி கொடுத்தான். அந்த கடவுள் இந்த குழந்தைய சந்தோஷமா வைக்கட்டும். அத கேட்ட உடனே பிங்கியோட அப்பா மிங்குவ ஷாக்கா பாக்குறாரு. அதுக்கப்புறம் முகத்துல சந்தோஷம் வேற இருந்தது. எல்லாருக்குமே பொதுவா ஒரு நல்ல காரியத்தை நீ பண்ணிருக்க. நான் என்னமோ நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப திறமைசாலி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாப்பா, நான் பிங்கு கூட இருக்கிறதுக்காக நார்ல உருவாக்குன வீடை கட்டியிருக்கேன். இதெல்லாம் எங்களுக்கும் கஷ்டமா இருக்காது, எங்க குழந்தைங்களுக்கும் கஷ்டமா இருக்காது. நான் நாளைக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிடுறேன். அது கேட்ட பிங்கு மற்றும் மிங்கு 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க.